ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பருப்பையும் அரிசியும் நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பையும் அரிசியும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லமா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே 1/4 கப் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நெய்யில் முந்திரி கிஸ்மிஸி நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.